வணக்கம் நண்பர்களே. இன்று ராமநவமி, அதாவது லார்ட் ராமா பிறந்த ஒரு புனிதமான நாளுங்க. இந்த நாளினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையை எப்படி நல்ல பாதைக்கு கொண்டு போகணும் தெரியுமா? இதெல்லாம் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் வரும். ஃபர்ஸ்ட் நாம் ராமநவமியோட இம்பார்ட்டன்ஸை பற்றி பார்ப்போம். ராமர் என்றால் ஒழுக்கம், சத்தியம், கடமை இதெல்லாம் தாங்க ஞாபகத்தில் வரும். ஏன்னா அவருடைய லைஃப் நமக்கெல்லாம் ஒரு லெசன் கூடங்க. அதாவது மனிதனாக பிறந்தா எப்படி வாழணும் அப்படின்றது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருந்திருக்காருங்க. அதுக்கு காரணம் ராமருடைய குணங்கள் தாங்க. அப்படி என்ன குணங்கள் என்று சிலர் கேட்கலாம். அவங்களுக்கான பதில் தாங்க இது. ஃபர்ஸ்ட் ஒன், ராமர் எப்போதுமே உண்மையை மட்டும்தாங்க பேசினார். ஸோ சத்தியம் எப்போதும் வெல்லும். நல்ல மனசு இருந்தால் கடவுள் எப்போதும் நம்மோடு தாங்க இருப்பார். ஸோ எல்லோரும் உண்மையாக இருந்தோன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. செகண்ட் ஒன், குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருங்க. அதாவது ராமர் அவர் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டார். 14 வருஷம் வனவாசம் போகணும் சொல்லிய போது எந்த தயக்கமின்றி வனவாசத்துக்கு போனாருங்க. ஏன் தெரியுமா? அவருடைய தந்தை சொன்ன வார்த்தையை காப்பாற்றதாங்க. இதில் என்ன லெசன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம வாழ்க்கையிலும் சம்டைம்ஸ் சாக்ரிஃபைஸ் செய்யணுங்க. அதுதாங்க பெரிய வெற்றிக்கு வழி. தேர்ட் ஒன், பொறுமையை கடைப்பிடிச்சாருங்க. அதாவது எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி பொறுமையாக இருந்தாருங்க. நம்ம வாழ்க்கையிலும் பல கஷ்டங்கள் வரும். ஆனால் ராமர் மாதிரி நாமும் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த கஷ்டமெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்கராக ஆக்குங்க. ஃபோர்த் ஒன், நம்பிக்கையாக இருந்தாருங்க. அதாவது நல்லதுக்கு எப்போதும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாருங்க. அதாவது லைஃப் ஒரு டெஸ்ட் மாதிரி தாங்க. நம்பிக்கை விட்டுட்டா தான் தோல்வி, நம்பிக்கை இருந்தால் வெற்றி நிச்சயங்க. ஓகே, ராமரோட குணங்களை பார்த்தோம். இப்போது ராம நவமி இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டியதுன்றது பார்க்கலாங்க. கோயிலுக்கு போக முடியலன்னா கூட வீட்டிலேயே பூஜையை பண்ணலாங்க. ராமர் ஜபம் பண்ணுங்க. குடும்பத்தோட நேரத்தை செலவிடுங்க. முடிஞ்சால் ஒருத்தருக்காவது உதவி பண்ணுங்க. இதெல்லாம் தாங்க ராமருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். ராமருடைய வாழ்க்கை ஒரு முக்கிய விஷயத்த சொல்லுதுங்க நமக்கு. என்னன்னு கேட்குறீங்களா? சூப்பர் ஸ்டார் டயலாக் தாங்க. நல்லவங்களுக்கு கஷ்டம் வரும், ஆனால் கடைசியில் வெற்றி உறுதிங்க. ஸோ நம்பிக்கையோடு இருங்க. இந்த ராமநவமி உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் வெற்றிகள் வரணும்னு சொல்லிட்டு நான் ராமர்கிட்ட வேண்டிக்கிறேங்க. உங்களுக்கு ராமர் பிடிக்கும்னா கமெண்டில் ஜெய் ஸ்ரீராம் என்று டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.